ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் அந்த ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது எந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், அதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். போன மாதத்தில் நான் ஒரு சில பொருட்களை நம்ம இந்தியாவிலேருந்து சிம்பிளான பொருட்களை எப்படி நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் ஒரு சில பொருட்களை எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வீடியோ கூட கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறத கவனித்தேன். அதாவது ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் பார்க்கும்போது இதை பற்றி கண்டிப்பாக நம்முடைய சேனலில் பேசணும். ஏன்னா பல நபர்கள் ஆன்லைனில் நிறைய அதை ஏற்றுமதி பண்ணுங்கள், இதை ஏற்றுமதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த பொருட்களை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப டீப்பானது. அது தெரியாமல் பல பேர் ஏதோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இனி ஃப்யூச்சரில் நம்முடைய சேனலில் இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம், எப்படி அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் கைடாக இந்த வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய வெப்சைட்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப், நான் இதில் என்னென்ன பேசியிருக்கிறனோ இதை பற்றி எல்லா டீட்டெயிலையுமே ஒரு பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னுடைய வீடியோக்களில் பேசக்கூடிய இந்த மாதிரியான நல்ல தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 7 ஸ்டேஜ் 29 ஸ்டெப் இருக்குது. அதாவது வெரி வெரி டீட்டெயில்டு வீடியோ. ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இதில் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் அதுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம், அல்லது எந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு தோராயமாக எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதையும் எல்லா ஸ்டெப்லேயுமே நான் சேர்த்துருக்குறேன். ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படும் போது அதில் முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ப்ராடக்ட். என்ன ப்ராடக்டை நீங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் பின்னால் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவேன். அதை பேசும்போது ஒருவேளை நீங்கள் அப்பா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குதா, நான் எப்படி இதை பண்ணி நான் எப்படி ஒரு ஏற்றுமதி பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி கூட அது இருக்கலாம். ஆனால் நான் இந்த ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு சில பேர்கிட்ட பேசுனதை வச்சு அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்கிறேன். அதாவது இந்த ஏற்றுமதி பிஸ்னஸ்லேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பகுதின்னு சொல்லி அவங்க எதை சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு ப்ராடக்ட், சரியான ப்ராடக்டை கண்டுபிடிச்சி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முடிவு எடுக்கிறது தான். ஆக்சுவலாக அதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பின்னால் வரக்கூடிய ப்ராசஸ்லாம் உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏற்றுமதி பிஸ்னஸில் முதல் விஷயம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வெளிநாட்டு மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கணும். அடுத்ததாக அந்த ப்ராடக்டில் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான மார்ஜின் இருக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. அப்புறமா சப்ளை செயின், ஒரு ரிலையபிள் சப்ளை செயின் இருக்கணும். கரெக்டாக அந்த ப்ராடக்ட் சப்ளை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன்ஸ், எல்லா பொருளையுமே நீங்கள் நினைக்கிற எல்லா பொருளையுமே டப்புன்னு ஏற்றுமதி பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்ட ஒரு பொருளாக அது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் பெரிய அளவில் காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒருவேளை இது சார்ந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஜிஎஃப்டி ட்ரேட் அனாலிசிஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா www
www.dgft.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. அது ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஒரு சில கண்ட்ரீஸாக இருக்கலாம். ஸோ எந்த கண்ட்ரிக்கெலாம் உங்களால் இந்த ப்ராடக்ட்டை உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ப்ராடக்ட்டை லார்ஜ் குவான்டிட்டிஸில் நிறைய வந்து எந்த கண்ட்ரீஸுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இதில் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு கண்ட்ரி, சரியான ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதை தேர்ந்தெடுக்கணும். அந்த நாடை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? முதலாவது வந்து நீங்கள் அனுப்புகிற பொருளுக்கு வந்து அந்த நாட்டில் டிமாண்ட் இருக்குதா அப்படிங்கிறத முதலாவது கவனிக்கணும். ஸோ ஏன்னா அந்த நாட்டில் டிமாண்ட் இருந்தால் தான் நீங்கள் அந்த பொருளை அனுப்ப முடியும். அடுத்ததாக அந்த பொருளுக்கு வந்து அவங்க இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையுமே ஒன்று போடுவாங்க. நீங்கள் அங்கே கொண்டு போய் அதை இறக்கும்போது அதுக்கு ஒரு ஃபீஸ் அங்கே போடுவாங்க. அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அடுத்ததாக ரெகுலேஷன்ஸ். நீங்கள் நினச்ச மாதிரி எந்த பொருளையும் எல்லா நாட்டுக்கும் அனுப்ப முடியாது. ஒரு சில நாடுகளில் ஒரு சில பொருட்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நாடுகளில் அந்த பொருள் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அனுப்ப போகிற அந்த பொருளுக்கு என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரொம்ப அதிகமான கெடுபிடி இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் வந்து யோசிக்கணும். அடுத்ததாக அந்த பர்டிகுலர் நாட்டிலேருந்து நீங்கள் அங்கே போய் அந்த இறக்குமதி அங்கே கொண்டு போய் பண்ணும்போது அங்கே உள்ள செல்லர்ஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு கரெக்டாக பணம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் வந்து காசு தேவைப்படாது. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறது மூலமாகவே கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா www.indiantradeportal.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களால் தேடி அங்கே கண்டுபிடிக்க முடியும். எந்த பொருள் ஏற்றுமதி பண்ண போகிறீங்க, எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய பொருளை வாங்கிறதுக்கான பையர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேக்ட் இது வந்து வெரி வெரி க்ரூஷியல் ஸ்டெப். இந்த ப்ராசஸ்லேயே இதுதான் வெரி க்ரூஷியல் ஸ்டெப்ஸ். ஏன்னா இதில் உங்கள் பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எந்த ஏற்றுமதியுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மொத்தமாக அனுப்புகிற பொருளை மொத்தமாக வாங்கக்கூடிய ஒரு பையரை கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே போய் நான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப கடினமானதில்லை. நீங்கள் லிங்க்டின், ஓகேவா, லிங்க்டின் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஆட்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே லிங்க்டினில் வந்து பெரும்பாலும் ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து லிங்க்டினில் இருக்கும். அப்புறமா வந்து இந்த ட்ரேட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய இந்த B2B வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே தங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்களும் லிங்க்டினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு எக்ஸ்போர்ட்டராக வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய தரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவனமாக அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய பையர்ஸே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்டு அஃப்கோர்ஸ் லிங்க்டின் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்கேம் ஏமாத்து வேலையும் இருக்கும். ஏமாத்துறதுக்காகவும் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லிங்க்டின் ஒரு முக்கியமான ஒரு இடம். அதே மாதிரி இந்த B2B வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து உங்களை ஒரு எக்ஸ்போர்ட்டராக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அந்த வெப்சைட்ஸ்க்குள்ளே போய் எந்த பையர் எந்த நாட்டில் எந்த பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் இந்த DGFTயில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.dgft.gov.in. ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது தான். இந்த வெப்சைட்லேயும் உங்களால் வந்து பொட்டன்ஷியல் பையர்ஸை கண்டுபிடிக்க முடியும். இனிமே தான் நாம் ஒரு பொருளுக்கு என்னென்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொருள் கண்டுபிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஆளை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லையும் இது வரைக்கும் நான் பேசினேன்ல, இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. இதை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தால வரக்கூடியது வந்து உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் எதை ஏற்றுமதி பண்ண போகிறீங்களோ அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அந்த பொருளுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட், சாப்பாடு ரிலேட்டடான
ப்ராசஸ்டு ஃபுட் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் முதலாவது உங்களுக்கு வேணும். அதுக்கான வெப்சைட்டை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? FSSAI.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து அப்பீடா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இதுவும் நீங்கள் அந்த FSSAI.gov.in அப்படிங்கிற அதே வெப்சைட்டில் வந்து உங்களால் இந்த ரெண்டும் வாங்க முடியும். ஸோ ஃபுட் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் இந்த 2 சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஒருவேளை சீ ஃபுட், அதாவது கடல் சார்ந்த உணவுகளை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எம்பிடா அப்படிங்கிற இன்னொரு தனி சர்டிஃபிகேஷன் வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறாங்க, mpida.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஃபார்மா, மருந்து சம்மந்தப்பட்ட, மருத்துவம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான மாத்திரைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் CDSCO அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கணும். சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வாங்கணும். இது போக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து எந்த நாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நாட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க வேறு எதுவும் சர்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு சில நாட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்து டெஸ்ட் பண்ண சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து ஒரு சில நாட்டில் கேட்பாங்க. SGS, இன்டர்டெக் அந்த மாதிரி ஒரு சில லேபெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான சர்டிஃபிகேஷனை வாங்கி வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்ததில் நீங்கள் வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் எந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதுக்குன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கணும். இதில் வந்து நம்ம இந்தியன் ட்ரேட் போர்ட்டல்.in இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் அந்த டீட்டெயில் வந்து வாசிக்கலாம். இதுக்காகிற செலவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதில் வந்து பெரும்பாலும் இது வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான செலவுமே கிடையாது. ஆனால் ஒருவேளை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு வேறு ஆள் மூலமாக, ஏஜென்சி மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக போனீங்க அப்படின்னா இது ஒரு சர்டிஃபிகேட்டோடைய அந்த வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு 10,000 20,000 ரூபாய் வரைக்கும் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இப்போ அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அண்ட் அது ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி அடுத்ததாக ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை அனுப்புறதுக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். ஓகேவா? அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வெறுமனே ஒரு தனி ஆளாக வந்து அனுப்ப முடியாது. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் ஒன்று வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த செட்டப் இருந்தால் தான் உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இது ஒரு சிங்கிள் பர்சனாக வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பேன் கார்டு அடிப்படையில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே சிம்பிளானதாக இருக்கும். அடுத்தது LLP அப்படிம்பாங்க, லிமிட்டெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 2 அல்லது ஒரு 3 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஸாக வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து தனியாக ஒரு கம்பெனியாக செப்பரேட் லீகல் என்டைட்டியாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து OPC, ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொசைட்டி, HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பப்ளிக் கம்பெனி, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் மூலமாக எல்லாம் உங்களால் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது சம்மந்தப்பட்ட வெப்சைட்டுக்குள்ளே போய் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், அந்த GST அது தவிர மற்ற கம்பெனி எதுவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MCA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, MCA.gov.in அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சொசைட்டி அல்லது வந்து HUF நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் உங்களால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதில்
பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப். இதுதான் வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியானதும் கூட, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. ஒரே ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து உருவாயிரும். அதுக்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி நம்பர். பட் ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பேன் கார்டு இருக்கணும். ஓகேவா? பேன் கார்டு இருக்கணும். ஸோ இந்த பேன் கார்டு ஆக்சுவலாக வந்து பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு இந்த பேன் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா, அந்த ஆதார் கார்டை வச்சு உங்களால் ஈஸியாக வந்து பேன் கார்டு வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் பேன் வந்து உங்களால் அப்ளை பண்ணிட முடியும். பேன் கார்டில் ஆக்சுவலாக இன்னொரு மெத்தடு இருக்குது. ஃபிசிக்கலாக வந்து கார்டாகவே உங்களுக்கு தரக்கூடிய இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த மாதிரி 2 விதத்தில் வந்து நீங்கள் பேன் கார்டு வந்து உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பேன் கார்டு முதலாவது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் www.incometax.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பேன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புரோட்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட், முன்னாடி வந்து NSDL அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, அந்த வெப்சைட் வந்து இப்போ புரோட்டியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. protean-tinpan.com அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதுலேயும் போய் வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேன் கார்டு நீங்கள் டைரெக்டாகவும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ஆட்கள் மூலமாகவும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவாகாது. ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளே கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து பேன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிட முடியும். இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் இல்லாமல் வேறு என்டிட்டி ஏதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனல் பேன் தவிர அந்த கம்பெனி பேரில் தனியாக வந்து பேன் வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு தென் அந்த கம்பெனி பேரில் தனியாக வந்து பேன் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இனி அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். பேன் வாங்கியாச்சு. இனி இந்த பேன் கார்டை அடிப்படையாக வச்சு ஜிஎஸ்டி போட வேண்டியதான். ஸோ ஏற்கனவே உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. அண்ட் கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து வேணும். ஓகேவா? ஒரு சில கேசஸில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் பெட்டர் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுடைய வெப்சைட்டில். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில் போட்டு வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கலாக இருக்குது, எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆள் மூலமாக கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கு யார் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 3500 ரூபீஸ்லேருந்து 5000 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து அவங்க அந்த ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா gst.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்களாவே கூட ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க. இனி வந்து உங்களுக்கு ஒரு சில சீல், ஓகேவா, அடிக்கிற சீல் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ சீல் உங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி ஸ்டாம்ப், ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி அப்படின்னு சொல்லி ஸ்டாம்ப் செய்கிறவங்ககிட்ட போய் கேட்டாலே அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தலாம் வந்து அட்ரஸ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாம்ப், அதுவும் ரெக்டாங்கிளில் இருக்கும். ஓகேவா? இந்த அட்ரஸ் அண்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எந்த அட்ரஸில் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் போட்டு வந்து உங்களுக்கு சீல் வந்து கொடுப்பாங்க. அது போக வந்து ஒரு ரவுண்ட் சீல், சர்க்குலர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது ஆப்ஷனல் தான். பட் ஆனால் அந்த ரவுண்ட் சீல் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு அத்தன்டிக் இது ஒன்று கொடுக்கும். அதில் பொதுவாக அந்த கம்பெனி நேமும் அந்த ஜிஎஸ்டி நம்பரும் வந்து அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் சீல் வச்சுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பில்லிங் இன்வாய்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாம்பெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன் வந்து இந்த இடத்துல நான் இதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போகும்போது ஒரு சில நேரத்தில் அங்கே கண்டிப்பாக ஸ்டாம்ப் கேட்பாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட். நீங்கள் அடுத்ததாக வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாறுபட்டது. கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஆரம்பிக்கக்கூடிய அக்கௌண்ட். ஓகேவா? எல்லா பேங்க்லேயுமே உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு அந்த இது அப்புறமா உங்களுடைய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்
இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் போய் எனக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு இந்த சீல் கேட்பாங்க சில நேரங்களில். ஓகேவா? எல்லா பேங்க்லேயும் கேட்பாங்கன்ட்டு இல்லை, பட் பெரும்பாலான பேங்க்கில் வந்து சார் உங்கள் கம்பெனி சீல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து கையில் சீல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது. பெரும்பாலான பேங்க்கில் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து 0 பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு சில பெனிஃபிட் கொடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10,000 ருபீஸ் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில பேங்க்கில் ஒரு 50,000 போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் போட்டுட்டு திரும்பவும் கூட எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு 50,000 போட்டு ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அமௌண்ட் கையில் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியை வந்து ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்டி நீங்கள் நம்பர் வாங்கிட்டீங்க. பட் ஒரு ரூல் இருக்குது, என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே அதை உங்களுடைய ஜிஎஸ்டி கூட கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது ஒன்று பண்ணணும். உட்யாம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எம்எஸ்எம்இ இந்தியாவில் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் பிஸ்னஸஸ் இருக்குல்ல, அது ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ஃப்யூச்சரில் ரொம்ப முக்கியமாக ஒரு லோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. ரொம்ப முக்கியமாக சப்சிடியோடு உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து லோன்லாம் வந்து ப்ராசஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ ரிலேட்டடான அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உள்ளே போய் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கவர்மெண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? நீங்களாகவே டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா udayamregistration.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உள்ளே போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது ரிலேட்டடான டீட்டெயில் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிஜிஸ்டர் ஆயிரும். ஒருவேளை அது உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா வேறு ஆள் மூலமாக ஏஜென்சி மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் சார்ஜ் வந்து உங்கள்கிட்ட பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம பேசிக்காக உங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்காக பண்ணக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். இனி அடுத்ததான் வந்து 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரோம். இந்த 3வது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்போர்ட்டுக்கான கோர் கம்பைலன்ஸ், அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்காகன்ட்டே பண்ணுறது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் சொன்னது இந்தியாவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் இதெல்லாமே பண்ணணும். இப்போ அடுத்த நான் சொல்கிற போகிறது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்காகவே தனித்துவமாக உள்ளது. சரியா? அதில் முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் LUT அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. LUT அப்படின்னா லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது உங்களுக்கு வந்து இந்த LUT அப்படிங்கிறது லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் பண்ணணும். இது எதுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து முதல்ல அந்த IGST அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, IGST அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து கட்டாமலே வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த இது இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு மேசிவ் கேபிட்டல் பணம் வந்து இந்த ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். அந்த ஜிஎஸ்டி டேஷ்போர்டுக்குள்ளே போய் சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அதை சப்மிட் பண்ணால் போதும். அதுங்க செய்ய வேண்டிய இடம் வந்து gst.government.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த லெட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்ஸ் அகெயின் IEC அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. IEC அப்படின்னா இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு. ஓகேவா? இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு. இது வந்து அடுத்ததாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்தியாவில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, ப்ரைமரியாக உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ். இந்தியாவில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த முக்கியமான லைசன்ஸ். இது வந்து நீங்கள் இந்த DGFT போர்ட்டலில் பண்ணணும். அதாவது www.dgft.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணணும். இதுக்கான கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹500 நீங்கள் கட்டி இந்த IEC அப்படிங்கிறத வாங்கணும். ஒருவேளை நீங்கள் ஏஜென்சி மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹3000 ₹5000 வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் ANF
S2A அப்படிங்கிற அந்த ஃபார்ம் மூலமாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறமா வந்து ஆதார் ஓடிபி மூலமாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் அத்தென்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக நீங்கள் ஐஸ் கேட் அப்படிங்கிற ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஐஸ் கேட். இந்த ஐஸ் கேட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் கஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் போர்ட்டல். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, ஷிப்பிங் பில்லு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், அப்புறமா வந்து எக்ஸ்போர்ட்டு வந்து அதுக்கான இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு சிலது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் அகெயின் இதை நீங்களாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது, இது ஃப்ரீ தான். இதுக்கான வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா icegate.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு யூசர் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் ஏற்கனவே நம்ம நம்பர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த நம்பர் வந்து உள்ளே போடணும். அப்புறமா வந்து கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஓகேவா? இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஆப்டைன் பண்ணி அதையும் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ஏடி கோட், அதாவது ஆத்தரைஸ்ட் டீலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் அடுத்ததாக லிங்க் பண்ணணும். இந்த ஆத்தரைஸ்டு கோடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்கே கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த பேங்க்கில் போய் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏடி கோட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஏடி கோடை வந்து தருவாங்க. அந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடு, பேங்க் கொடுக்குற அந்த ஆத்தரைஸ்டு டீலர் கோடை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஐஸ் கேட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் உள்ளே போய் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே வெப்சைட்டுக்குள்ளே திரும்ப உள்ளே போய் டேஷ்போர்டில் இந்த லெட்டர் வந்து உங்களுடைய எந்த போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் இதுக்கான வெப்சைட் icegate.gov.in. அடுத்ததாக நீங்கள் வந்து RCMC அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்டைன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் அரசாங்கத்திலேருந்து நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது தேவை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இதுக்கு வந்து 5000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எந்த ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான இந்த ரெலவெண்ட் கவுன்சில் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து FIEO அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் குட்ஸுக்கு, அப்பீடா வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானது. ஸோ அதை வந்து எடுத்து அதை DGFT முன்னாடி ஏற்கனவே நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த www.dgft.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் 4க்கு வரோம். ஸ்டேஜ் 4 16வது ஸ்டெப்புக்கு வரோம். இதில் வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டில், ஓகேவா, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டெப்பாக பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் விண்டோ அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷன் கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட்டலில் உங்களுக்கு அந்த சிங்கிள் விண்டோ அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு ஃபேக்ட்ரியோ அல்லது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டோ ஒரு ஃபிசிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு உங்கள் பொருளை தயாரிக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை மற்றவங்ககிட்ட வந்து சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தேவையில்லை. பட் நீங்களே ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது தேவை. இதுக்கான ஃபீஸ் அரசாங்க சைடில் பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, 0. ஓகேவா? ஆனால் ஒருவேளை நீங்கள் மற்றவங்க மூலமாக பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காகவே அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறாங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா tnswp.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டு அதோடைய நேம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்டர் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து அங்கே க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டியை வந்து நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். அடுத்ததாக நீட்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த நீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸே பண்ணதில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆண்டர்ப்ரனர், நீங்கள் வந்து தொழில் முனைவராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு சில சப்சிடி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு
ஒரு சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் லோன் கொடுக்குறாங்களா, அதில் 25% வரைக்கும் கேபிட்டல் சப்சிடி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து 1 lakh rupees லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 75,000 rupees மட்டும் திரும்ப கட்டினா போதும். அந்த 25,000 rupees வந்து உங்களுக்கு சப்சிடி, ஓகேவா? அல்லது இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சப்சிடி இருக்குது. இதுக்கு மெயினாக உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்களுக்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மேபி ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற லோன் சப்சிடியோட லோனோ அல்லது இன்ட்ரெஸ்ட்டோ வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து வாங்குறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நீட்ஸுக்கு அப்படின்னு சொல்லியே தனியாக ஒரு போர்ட்டல் வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா tiic.org/tn.need-scheme. நான் எல்லா வெப்சைட்டுமே நான் வந்து வீடியோ இது பண்ணும்போது போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இப்போ அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம 5வது ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இந்த 5வது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஓகேவா? நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பணம், ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணம் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் ஃபண்டிங் வந்து உங்களுக்கு தேவையில்லை. பட் ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸோ அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ணணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ், உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பணம் உங்களுக்கு தேவைப்படுது இல்லையா, அந்த பணத்தை எப்படி வந்து சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் பேங்க் வந்து உங்களுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ பேக்கேஜிங் கிரெடிட்டு, அப்புறமா வந்து பிசிஎஃப்சி, எக்ஸ்போர்ட் பில் டிஸ்கவுண்டிங், இது எல்லாமே வந்து இதில் இருக்குது. பொதுவாக இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 7லேருந்து 12% வந்து உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வெளிநாட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபாரின் பர்ச்சேஸ் ஆர்டரோ அல்லது லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து உங்களுடைய அந்த பேங்க், நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஷிப்மெண்ட், ப்ரீ ஷிப்மெண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அல்லது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த பொருளை வாங்கிறதுக்கான அந்த பணத்தை வந்து அந்த பேங்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேங்க் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்ததாக வந்து இசிஜிசி கவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் இன்சூரன்ஸ், ஓகேவா? உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பேர் வந்தவுடனே அது எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு பொருளை அனுப்புகிறீங்க, ஒரு நாட்டுக்கு அனுப்புகிறீங்க, அங்கே அதை வாங்குறேன்னு சொல்லி சொன்னவர் திடீர்னு வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். அல்லது ஒருவேளை வந்து நீங்கள் நஷ்டமாயிருச்சு உங்களுக்கு, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு, ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனைனால வந்து இம்போர்ட்டிங் கண்ட்ரியில் வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா உங்கள் பொருள் அங்கே போய் சேர மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கிறது. இது வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து உங்களுடைய ஷிப்மெண்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புவீங்க, அதுக்கு ஒரு மொத்த வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவிலேருந்து ஒரு 1%, ஓகேவா? 1%. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் 1% அப்படிங்கிறது 1 lakh rupees, ஓகேவா? 1 lakh rupeesக்கு ஒரு ஷிப்மெண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதில் 1% அப்படிங்கிறது வந்து 1000 ரூபாய். அந்த மாதிரி அந்த 1%, அதோட சில நேரங்களில் கம்மியாகவும் கூட இருக்கலாம், ஓகேவா? மேக்ஸிமம் 1% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த இசிஜிசி அப்படிங்கிற அவங்களுடைய போர்ட்டலில் வந்து நீங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா main.ecgc.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டு. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர் பாலிசி, எஸ்சிபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது இண்டிவிஜுவல் ஷிப்மெண்ட் கவர் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து ஸ்டேஜ் 6ல் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆர்டர்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வந்து சாம்பிள் நீங்கள் அனுப்பணும். இதில் நீங்கள் யார் வந்து உங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பொருளை அனுப்ப போகிறீங்களோ அதை வந்து எக்ஸாக்டாக அந்த சாம்பிளை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் கிடையாது, இது ஜஸ்ட்டு சாம்பிள் அனுப்புகிறது தான். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் சாம்பிள் வந்து எது உங்களுக்கு வசதியோ அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். டிஹெச்எல் அப்படிங்கிறது இருக்குது, ஃபெட்எக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஷிப் பண்ணுறதுக்கு. இந்தியா போஸ்ட் கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஷிப் பண்ணுவாங்க. ஸோ உங்களில் எது வசதியோ அது மூலமாக நீங்கள் வந்து இந்த சாம்பிள் அனுப்பலாம். ஒரு கமர்ஷியல் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு இது வந்து டிக்ளேர் பண்ணணும். அதில் என்ன தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, சாம்பிள் ஆஃப் நோ கமர்ஷியல் வேல்யூ, நாட் ஃபார் சேல். ஓகேவா? விற்கிறதுக்காக இல்லை, இது வந்து நாங்கள் சாம்பிளாக தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிப் பண்ணணும். இதுக்கு ஆகக்கூடிய காசு வந்து நீங்கள் என்ன பொருள் அனுப்புகிறீங்க, எவ்வளோ பொருள் அனுப்புகிறீங்க, எங்கே அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து 500 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் கூட ஆகலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் சாம்பிளை அனுப்பி அவங்க சாம்பிளை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்க எங்களுக்கு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் டேர்ம்ஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து ப்ரைஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது, அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த ப்ரைஸ் ஃபைனலைஸ் பண்ணுறது, எவ்வளவு குவான்டிட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறது, பேமெண்ட் மெத்தட் எப்படி வந்து அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, டெலிவரி டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து அவங்க சாம்பிளை அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றி பேசணும். இது வந்து இன்கோ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் நமக்கு வந்து 2020 இன்கோ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான அஃபிஷியல் டேர்ம்ஸுக்கு வந்து நீங்கள் என்னன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அக்ரி பண்ணணும். அதில் வந்து யார் ஷிப்பிங் காசு கொடுக்கணும், யார் இன்சூரன்ஸ் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது நீங்கள் எங்கே போய் வாசிக்கலாம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, ஐசிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் ICCWBO.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போய் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட பொருள் வாங்குறவங்கக்கிட்ட நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நெகோஷியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பொருள் தேவையோ அதை வந்து நீங்கள் ஆப்டைன் பண்ணணும். இது வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அப்படியெல்லாம் அடுத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சோர்ஸ் பண்ணலாம். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்திலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணாதீங்க. தொடக்கத்தில் நீங்கள் வந்து அந்த சோர்ஸ், அதாவது மற்றவங்ககிட்ட பொருளை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். அதில் நல்லா பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நல்லா தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரிஜினலாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தயாரிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்கள் கையில் பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து அதை அனுப்புறதுக்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டெப் எடுக்கணும். ஸோ ஃப்ரைட் அண்ட் சா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரைட் ஃபார்வேர்டர், அதாவது உங்களுடைய பொருளை வந்து அனுப்புறதுக்கான ஆளை வந்து ஹையர் பண்ணுறது. ஓகேவா? இதில் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய பொருளை வந்து ஆக்சுவலாக வந்து ஷிப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ இதில் எஸ்டிமேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் வந்து சிஹெச்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து 2000 10,000 ரூபா வரைக்கும் ஆகும். ஃப்ரைட் ஃபார்வேர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன பொருள் அனுப்புறீங்க, எவ்வளோ பொருள் அனுப்புறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஆகும். நீங்கள் இதுக்காகவே ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, இந்த பொருளை வந்து அனுப்புறதுக்காகவேன்னு சொல்லி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கொட்டேஷன் எவ்வளோ நீங்கள் இது போல நான் அனுப்பணும்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட வந்து இது வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த சிஹெச்ஏ அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த லீகல் பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த ஃபார்வேர்டர் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு புக்கு, அதாவது எதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்த புக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அனுப்புவாங்க. அது ஒருவேளை ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது ஏரோப்ளேனாக இருக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு அதை புக் பண்ணி உங்களுக்கு அதை அனுப்புவாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, FFFAA.org அப்படிங்கிற வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இது எப்படியெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது. அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுடைய ஷிப்பிங் பில்லை வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா?
இது வந்து உங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ்போர்ட் டிக்ளரேஷன். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து சொல்கிறது. யூஸ்வலாக வந்து அந்த அப்படிங்கிற ஒரு இருக்காங்களா, அவங்க வந்து இதை செய்வாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய அந்த ப்ராசஸ்லேயே வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. பட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து எங்கே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ஐஸ்கேட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் அடுத்ததாக செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து LEO அதாவது லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இதில் ஃபைனலாக அந்த கஸ்டம்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய குட்ஸ் நீங்கள் வச்சுருக்கிற பொருள் நாட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் கஸ்டம்ஸில் கொடுப்பாங்க. அதுதான் லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர். இதில் வந்து இந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, அது கூடவே இன்க்ளூடடாக வந்து உள்ளது தான். இதை வந்து ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அந்த கார்கோவுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த லெட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் icegate.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து உங்களுக்கு இந்த லேடிங் அல்லது ஏர் வே பில் அப்படிங்கிற அந்த பில் வந்து நீங்கள் வாங்கணும். இது என்ன அப்படின்னா உங்களுடைய கார்கோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கார்கோ ஏற்கனவே லோடாகி அது வந்து ஷிப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லக்கூடிய ஒரு பில் அது. இது வந்து அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்குல்ல, அது கூடவே வந்து அது இருக்கும். இது யார் வந்து இஷ்யூ பண்ணுவா அப்படின்னா அந்த ஷிப்பிங் லைன், அதாவது கப்பல் மூலமாக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்டவங்க, அல்லது வந்து இந்த ஏர்லைன் ஃப்ளைட் மூலமாக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர் முன்னாடி வந்து ஒரு ஆள் நீங்கள் சொன்னீங்களா ஃப்ரைட் ஃபார்வர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி, அவங்க வந்து இதோடைய ஒரிஜினல் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டெலக்ஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்து அவங்க அந்த வெசல் வந்து ரிலீவ் நாட்டை விட்டு போன உடனே வந்து அவங்க வந்து இதை எடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம கூரியர் அனுப்பணும்னா அதை வந்து அது போயிடுச்சு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணக்கூடியது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் வந்து எந்த ஆள் மூலமாக நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அல்லது எந்த நபர்கள் மூலமாக எந்த கம்பெனி மூலமாக அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய பொருள் வந்து எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இதை ட்ராக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா இனி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ போஸ்ட் ஷிப்மெண்ட் பேங்க் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் இன்வாய்ஸ், உங்களுடைய பேக்கேஜிங் லிஸ்ட்டு, பில் ஆஃப் லேடிங், ஷிப்பிங் பில், ECGC பாலிசி, இது எல்லாம் நீங்கள் எந்த பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஏடி பாலிசி கொடுத்துருப்பாங்களே அந்த பேங்க் அங்கே கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஷிப்மெண்ட் நாட்டை விட்டு ரிலீஸ் ஆகி ஒரு 21 நாளைக்குள்ளே நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் அதை கொடுத்தா தான் ஒன்ஸ் வெளிநாட்டிலேருந்து பே பண்ணுவாங்கள்ல அந்த அமௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து சேரும். அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ கிடையாது. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும், அதாவது நீங்கள் அமௌண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வருது இல்லையா, இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 500 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எந்த மாதிரியான கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு இதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பேங்க்குக்கு வந்து காசு வந்துருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்துருச்சு. பட் இதோட வந்து ப்ராசஸ் முடியலை, இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இன்சென்டிவ்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில சலுகைகள் வந்து இந்தியாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சலுகை என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து டியூட்டிஸ் டாக்ஸஸ் எல்லாம் கிட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரீஇம்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? திரும்பவும் அந்த பணத்தை வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து அரசாங்கத்துக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு RODTEP அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். இது வந்து நீங்கள் உங்களுடைய இனிஷியல் ஷிப்பிங் பில் இருக்கு இல்லையா, அந்த இனிஷியல் ஷிப்பிங் பில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் அந்த RODTEP நான் கிளைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது கூடவே வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா
அதில் வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணணும். ஒன்ஸ் வந்து உங்கள் பேங்க் வந்து இபிஆர்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஐஸ்கேட் வெப்சைட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அந்த இஸ்கிரிப்ட் லெட்ஜரை வந்து ஜெனரேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்சென்டிவ் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, இது வந்து டெக்ஸ்டைலுக்கு மட்டும். அந்த டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் அடிஷ்னலாக வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் ப்ராசஸ். ஒருவேளை நீங்கள் டெக்ஸ்டைல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதோட உங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு முறை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் இல்லை, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பொருளை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் எவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து புரியும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், நான் வந்து ஏதோ உங்களை வந்து கவர்ச்சிகரமாக நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணி இவ்வளோ கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எப்படி கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தைகளினால் ஏமாற்றாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லாமல் நேர்மையாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு கரெக்டான ப்ராடக்டை கண்டுபிடிங்க, ஓகேவா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நீங்கள் தொடக்கத்திலே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாதீங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட சோர்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் ஒரு 1 or 2 years வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுங்கள். அங்கே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி இந்த எக்ஸ்போர்ட்லாம் இம்போர்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கால் வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கால் வச்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு லாபகரமான நல்ல வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸை உங்களை இதில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லலாம். வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.